சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிங்கம் கொண்டு வந்து கொடுத்த நகையை புவனேஸ்வரி அவங்க வீட்டு பீரோவில் பத்திரமா வைக்கிறாங்க. நாளைக்கு காலையில ஜானகி போலி நகையை எடுத்துக்கிட்டு போய் அசிங்கப்படட்டும், அது வரைக்கும் இந்த ஒரிஜினல் நகை இங்கேயே இருக்கட்டும்னு பீரோவில் வச்சு பூட்டிட்டு போறாங்க. இதை கார்த்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜானகி சிவா கிட்ட வந்து உங்க அண்ணனை வந்து நகையெல்லாம் அம்மனுக்கு சாத சொல்லுவான்னு கூப்பிடுறாங்க. அவர் தான் வரலன்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அவர் தான் வந்து இந்த முறையை செய்யணும்னு கூப்பிடுறாங்க. ஜானகி ஏன் அம்மனுக்கு கிரீடம் மட்டும் அண்ணனா செஞ்சாரு, நீங்க தானே செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க. பத்மா அவர் தான் வரலன்னு சொல்றாரு, அவர் ஏன் வற்புறுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. பார்வதி அப்படி பேசாத, இது அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அவர் எடுத்துக்கிட்டு போனா தான் சரியா இருக்கும். சிவா நீ போய் அவர் சொல்லி கூட்டிட்டு வாங்குறாங்க. சரின்ட்டு போறாங்க. சிவா கார்த்திகை தீப திருவிழாவுக்கு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம், நீங்களும் வாங்கங்கிறாங்க. எனக்கு அப்ப மரியாதை இருந்தது, இப்ப மரியாதை இல்லை, நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்ட்டு கோவமா போறாங்க. ரகுராம் பாட்டி அங்க வராங்க. என்னப்பான்னு கேட்குறாங்க. அண்ணன் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, நகசாத்திர பூஜை அண்ணனுக்கு தான் சரியா இருக்கும், அவங்க வந்து செஞ்சா தான் அது நல்லாவும் இருக்கும், நீங்க கூப்பிடுங்கம்மா, நான் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்கிறாங்க. அப்படியா, சரி இரு நான் கூப்பிடுறேன்னு பாட்டி போய் கூப்பிடுறாங்க. பார்வதி சிவராமனை கூப்பிடுறாங்க. அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்குது, வாங்க நாம போலாங்கிறாங்க. அம்மா போய் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அம்மா பேசி அண்ணனை கூட்டிட்டு வருவாங்க, நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாட்டி போய் ரகுராமா கூப்பிடுறாங்க. நீ என்னப்பா எந்த விசேஷத்துலயும் பட்டும் படாம இருக்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ ஊருக்குள்ள எந்த ஒரு விசேஷம்னாலும் நீ தானப்பா முன்னாடி நிற்ப, நீ இப்ப வந்து அதை தொடங்கி வச்சுட்டு வந்துடலாம் வான்னு கூப்பிடுறாங்க. பாரம்பரிய முறை இது, நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. இல்லம்மா, ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ இந்த வீட்டுல அவங்கவுங்க எடுக்கிறது தானே முடிவு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யட்டுமா, என்ன கேட்காதீங்கிறாங்க. ரகுராம் கட்டாயப்படுத்தாதீங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ரகுராம் வெளியில வந்த பாட்டி சிவராமன் கிட்ட சொல்றாங்க, அவன் வரலன்னு சொல்லிட்டான்ப்பாங்கிறாங்க. அந்த தனா வராங்க. ஜானகி தனா கிட்ட பேசுறாங்க. தனா நீ எப்படியாவது அப்பா கிட்ட பேசி வர சொல்லு, அவங்க தான் எப்பவுமே நகை சாமிக்கு சாத்துவாங்க, ஆனா இந்த தடவையும் அவர் தான் சாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ போய் அப்பா கிட்ட பேசினீன்னா கண்டிப்பா வருவாங்க, நீ போய் பேசுறியாங்கிறாங்க. தனாவும் சரிம்மா நான் போய் பேசி பார்க்குறேன்ட்டு போறாங்க. தனா ரகுராம் கிட்ட போய் பேசுறாங்க. அப்பா கார்த்திகை தீபத்துக்கு நீங்க தானே சாமிக்கு நகை சாத்துவீங்க, நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது சிறப்பாகவும் இருக்கு, வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பா நீங்க எவ்வளவு காயப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்பா, ஆனா உங்க கௌரவத்தை நீங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுப்பா, எங்க அப்பா ஊருக்கு முன்னாடி கௌரவமா நிக்கணும், இது என்னோட ஆசைப்பா, எனக்காக நீங்க இதை வந்து பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. தானா ஆமாமா, உனக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாம போச்சு, நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை கூட என்னால அமைச்சு கொடுக்க முடியாம போச்சு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாவும் கஷ்டமாவும் இருக்குதுங்கிறாங்க. ரகுராம்பா நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, உலகத்திலேயே நீங்க தான் எனக்கு பெஸ்ட் அப்பா, உங்க கையால நீங்க வந்து சாமிக்கு நகையை சாத்தணும், அதுதான்ப்பா நான் விருப்பப்படுறேன் வாங்கங்கிறாங்க. சரிம்மா உனக்காக நான் வரேங்கிறாங்க. ரகுராம் தானா எல்லாரும் முன்னாடியும் வந்து அப்பா வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் வந்துடுறாங்க. அம்மா உங்க யாருக்காகவும் நான் வரல, என் பொண்ணு கேட்டாலங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரகுராமும் கிளம்பி வராங்க. அப்பாடா அண்ணன் வரேன்னு சொல்லிட்டார்ல, சரி நம்ம போய் கோயிலில் மற்ற வேலைகளை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. பார்வதி உடனே அங்க லிங்கத்துக்கு போன் அடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இப்போ மாமா தான் வந்து நகை எடுத்துட்டு வராங்கிறாங்க. அப்படியா, சரி நீ ஒன்றும் பயப்படாத, ராம் ஊருக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கணும்னு இருக்கு, அவன் அசிங்கப்பட்டு நின்னானா உன் புருஷனுக்கு தான் ஊர் மரியாதை கிடைக்கும், நீ ஒன்றும் பயப்படாத, நீ தைரியமா வாங்குறாங்க. பார்வதியும் ஆசைப்பட்டு சரின்னு வராங்க. புவனேஸ்வரிக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆஹா, ஜானகி விரிச்ச வலையில ரகுராமே தானே வந்து விழறானா, இதுவும் நல்லதுதான்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாருமா சாமி கும்பிட்டு போலான்னு எல்லாரும் சாமியை கும்பிட்டு இருக்காங்க. நகை எடுத்து ஜானகி தான் கையில கொடுக்குறாங்க. ரகுராம் வாங்கினதும் தனா இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தனா ரகுராமுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்தம்மா இதை நீ கோயில் வரைக்கும் நீ தான் கொண்டு வரணும், அப்பதான் நான் இது உனக்கு கொடுக்குற மரியாதைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தனாவும் சந்தோஷமா நகையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. ஊர் மக்களும் நிக்கிறாங்க. எல்லாத்தோட ஒன்னா நகையோடு போறாங்க. கோயில் எல்லாரும் ரகுராம் குடும்பம் வரதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுராம் ஐயா வந்தாங்கன்னா நகையை சாமிக்கு சாத்தி அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிச்சிடலாம், அது வரைக்கும் நம்ம நடைய சாத்திடலான்ட்டு எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க. மேல தாளங்களோட நகையோட சீர்வரிசையோட ரகுராம் குடும்பம் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அடடா ரகுராம் ஐயா குடும்பம் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஐயா வாங்க வாங்க, வருஷம் தவறாம நீங்க தான் இந்த மரியாதையை செய்வீங்க, இந்த வருஷம் எங்க வராம போயிடுவீங்களோன்னு நாங்க கொஞ்சம் கவலையா இருந்தோம், ஆனா இன்னைக்கு நீங்களை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயாங்கிறாங்க. சாமிக்கு கிரீட சாத்தும் போதே இவர் வந்திருக்கணும், அப்ப விட்டுட்டு இப்ப வந்திருக்காரு அப்படின்னு மகாலிங்கம் சொல்லி கட்டுறாங்க. எங்க அதான் எங்க அண்ணன் வந்துட்டாருல, இப்ப எதுக்கு அந்த பேச்சுன்னு கேக்குறாங்க. சிவராமன் அதாங்க பழசெல்லாம் எதுக்கு பேசுறீங்க, இப்ப நடக்க போறத பேசலாங்கிறாங்க ஊர் மக்கள். ஐயா வந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டதே நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, முதல்ல பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பூஜை ஆரம்பிக்க ரெடி ஆகுறாங்க. மகாலிங்கமும் பசுபதியும் ஊர்க்காரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட அப்படியே கஞ்சாடு பண்ணி தலையசிக்கிறாங்க. அவங்களும் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. நகையை பார்த்தா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு, அப்படி ஏதாவது பண்ணனீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லையே, போன வருஷம் பூஜை முடிஞ்சதும் நகையை கழட்டிட்டு போய் எங்க பூஜை ரூம்ல வச்சோம், இன்னைக்கு அதை அப்படியே எடுத்துட்டு வரோம்னு பாட்டி சொல்றாங்க. நகையை பார்த்தா பாலிஷ் பண்ண மாதிரி ஜொலிக்குது, அப்படியே தங்க நகை மாதிரி
மாதிரி இல்லையே, இது ஏதோ கவரிங் நகை மாதிரியெல்லாம் இருக்குங்கிறாங்க. எங்க தங்க நகை அப்படி தங்க ஜொலிக்குங்கிறாங்க பத்மா. அப்படியெல்லாம் இல்லை, போன வருஷம் பார்க்கும்போது அது தங்க மாட்டவே தெரிஞ்சது. இப்போ ஜொலிக்கிறத பார்க்கும்போது அது கவரிங் நகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது ஏங்க அப்போ நாங்கள் என்ன கவரிங் நகையா கொண்டு வந்திருக்கோம்னு கேட்குறாங்க சிவராமன். என்னையா பேச்சு பேசுறீங்க, ரகுராம் ஐயா வீட்டு தங்க நகை மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க லிங்கம். ஆமாம்மா, இந்த தடவை நகையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா, எங்களுக்கு தான் தெரியுதா, நல்லா பாருங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. பசுவதி நல்லவர் மாதிரி பேசுறாங்க. ஆமா, என்னப்பா இது இப்படியெல்லாம் பேசுறீங்களே, கோயில் நகை தங்க நகையை மாத்திட்டு ஏதோ கவரிங் நகையை ரகுராம் கொண்டு வந்து கொடுத்த மாதிரியெல்லாம் எல்லாரும் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்றது சரிதான், இது தங்க நகை மாதிரியே தெரியலையாங்கிறாங்க. ஐயா நீங்க அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க, போன வருஷம் சாமி கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன நகையை எங்க வீட்டு லாக்கர்ல வச்சுட்டு நேற்று தான் சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரோன்னு சொல்றாங்க ஜானகி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா, இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு தங்க நகை மாதிரியே தெரியலையாங்கிறாங்க. உங்க வீட்டில் இருந்தா பத்திரமா தான் இருக்கணும், நாங்களும் நம்பித்தானே கொடுக்குறோம். ஆனா இது ஒன்றும் தங்க மாதிரி தெரியல, எங்களுக்கும் கவரிங் மாதிரி தான் தெரியுதுன்னு ஊர் மக்களும் சொல்றாங்க. நகையை மாற்றி வைக்கிற குடும்பமா எங்க குடும்பம், எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எங்க அண்ணன் அவமானப்படுத்தலான்னு இப்படி பேசுறீங்களான்னு கேட்குறாங்க சிவராமன். புவனேஸ்வரி சிவராமனை கேட்குறாங்க, எதுக்கு சிவா இப்படி குதிக்கிற, இந்த நகை கோயிலோட சொத்து, ஊரார்களுக்கு சந்தேகம் வரும்போது இப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அம்மா சொல்றதும் சரிதான், இந்த வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது, ஆனா இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. கோயில் நகை நம்ம பொது சொத்து, இதை எல்லாரும் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு, இதுக்கு இவர் பதில் சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க. பூசாரி சொல்றாங்க, என்னங்க ஐயா எல்லாரும் இப்படி சொல்றீங்க, ரகுராம் ஐயா குடும்பம் இந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்க எல்லாரும் வாய்க்க வந்தபடி இப்படியெல்லாம் பேசுறீங்க கேட்கறீங்கிறாங்க. அவங்க மேலேயும் இந்த நகை மேலேயும் சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க பூசாரி. பூசாரியாரே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா சபையில சந்தேகம்னு வந்துட்டா அதை நம்ம கண்டுக்காம விட முடியுமா, தெளிவான உண்மை தெரிஞ்சுக்கணும்லங்கிறாங்க பசுபதி. லிங்கம் நல்லவர் மாதிரியும் ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. எங்க அவங்க தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ நகை கடை வச்சிருக்கிற மாதிரியும் இவர் ஏதோ உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் அந்த நகை போலின்னு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி எங்களுக்கு தான் தெரியாது, அப்போ சந்தேகம்னு வந்துருச்சல, அது போலியா உண்மையா நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க ஊர்க்காரங்க. ஐயோ இதெல்லாம் சரியில்லை, நகையை சோதிக்கணும்னா ரகுராம் ஐயாவோட நேர்மையவே சோதிக்கிற மாதிரி ஆகி போயிடும், வேண்டாங்கிறாங்க. சந்தேகம்னு வந்துட்டா அது எல்லாரும் முன்னாடியும் உண்மை என்ன பொய் எதுங்கிறத நிரூபிக்கிறதானே நியாயம்னு புவனேஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. புவனா இது உனக்கே நியாயமா இருக்கா, இந்த ஊருக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் அள்ளி அள்ளி கொடுத்த குடும்பம் எங்க குடும்பம், அவ்வளவு ஏன் இந்த நகையில பாதி நகை எங்க செலவுல பண்ணுனது, நாங்களே அந்த நகையை எடுத்துட்டு போன நீங்க எல்லாரும் சந்தேகப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க பாட்டி. ஐயோ ஆமாங்க அம்மா சொல்றதும் சரிதான், ஆமாமா அப்படின்னா அந்த உரிமையில தான் அவங்க எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. சிவராமனுக்கு சரியான கோவம் வருது. யோ வாட்டி அளந்து பார்த்து பேசுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறங்கிறாங்க சிவராமன். சிவா எதுவும் பேசாத பின்னாடி வாங்குறாங்க. ஏப்பா நல்ல நாள் அதுவுமா ஏப்பா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றீங்கன்னு ஊர் மக்கள் கேட்கறாங்க. ஒருத்தர் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப சந்தேகம்னு வந்துட்டா அதை தெளிவுபடுத்துங்க, அதுக்கப்புறமா விசேஷத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. முதல்ல ஆசாரிய வர சொல்லி சோதனை பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. சந்தேகம்னு வந்துட்டா அது உடனே தீர்த்துக்கணும்னு சில பேர் சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறாங்க, சில பேர் ரகுராம் ஐயா மேல சந்தேகப்படாதீங்கிறாங்க. ஆளுக்கு பேசிட்டு இருக்கும்போது ரகுராம் எல்லாத்தையும் பேசாதீங்க அமைதியா இருங்கிறாங்க. என்ன எல்லாருமே ஒஸ்தியா பாக்குறீங்க, நானும் சாதாரண மனுஷன் தான், பேர்ல சந்தேகம்னு வந்துருச்சு அதை நான் நிரூபிச்சு காட்டுறேங்கிறாங்க ரகுராம். நாங்க இந்த நகை இங்கிருந்து எப்படி எடுத்துட்டு போகணுமோ அதே நகையை இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எங்க பேர்ல சந்தேகம் வந்துருச்சு, நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஆசாரியார் வர வச்சு நகையெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, இது எல்லாமே கவரிங்னு சொல்லிடுறாங்க. ரகுராம் குடும்பம் தங்க நகையை எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை வச்சுட்டாங்களா அப்படின்னா நாங்க எல்லாருமே இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் வர்றாங்க, போலீஸ் வந்ததும் ரகுராம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நகை மாறதுக்கான காரணம் யாரு, பார்வதின்னு ஜானகிக்கு புரிஞ்சு போயிருது. ஜானகி பார்வதியை பலார் அறையறாங்க, உண்மையை வெளிக்கொண்டு வராங்க. சொன்ன பார்வதி மகாலிங்கத்தை கை காட்டுறாங்க, மகாலிங்கம் புவனேஸ்வரி கை காட்டுறாங்க. மறுபடியும் புவனேஸ்வரி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. மாயாவும் ஜானகியும் உண்மையை நிரூபிச்சிட்டாங்க, பார்க்கலாம்.